நம்மளும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இந்த அதிகாலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். பிரலோக தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்கள் ராஜாதி ராஜாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்கள் கர்த்தாதி கர்த்தாவே, எங்கள் தெய்வாதி தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த புதிய நாள் கால வேளையில் ஆண்டவரே, உமது கிருபையின் பிரசன்னத்தை நோக்கி பார்க்கும்படியான ஸ்லாக்கியத்தை நீ தந்ததற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டது போல ஆண்டவரே, ஸ்தோத்திரமுடைய நாமத்தை பயத்தோடும் நடுக்கத்தோடும் உற்சாகத்தோடும் ஆண்டவரை துதிக்கும்படியாக, ஆராதிக்கும்படியாக, தொழுது கொள்ளும்படியாக வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் ஒரு விசையாக ஆண்டவரே எங்கள் இதயங்களை சோதித்து பார்த்து ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, தீமையான காரியங்களை எடுத்து நன்மையான காரியங்களை எங்களுக்குள்ளாக வைத்து ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, நீர் மகிமைப்படும்படியாக ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிப்பதற்கு நாங்கள் ஸ்லாக்கியமுள்ளவர்களாக இருக்கும்படியாக, தகுதியுள்ளவர்களாக இருக்கும்படியாக ஆண்டவரே, ஸ்தோத்திரம் இறங்கி வாங்க ராஜா, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் கனப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் எங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நான் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்கள் நடுவே உலாவி உங்கள் தேவனாக இருப்பேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீ எங்கள் ஜனமாக இருப்பீர்கள் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் உமது மேய்ச்சலின் ஜனங்களும் ஆண்டவரே, உமது கைக்குள்ளான ஆடுகளுமா இருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் தகப்பனே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு பிரியமான பாதைகள் எதுவோ ஆண்டவரே, ஸ்தோத்திரம், உமக்கு சித்தமான வழிகள் எதுவோ அதன் வழியாய் ஆண்டவரை நீர் எங்களை நடத்தி கொண்டு போகும்படியாக ஆண்டவரே எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு சித்தமான வழிகள் அல்ல ஆண்டவரே, எங்களுக்கு பிரியமான பாதைகள் அல்ல ஆண்டவரே, ஸ்தோத்திரம், உமது வழிகள் எங்களை நடத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தரியு ராஜா ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எழுதி அனுப்பின அந்த ஒப்பனையத்தின் படியிலே ஆண்டவரே, பரலோக தேவனுக்கு சித்தமாக இருக்கிறபடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல் ஆண்டவரே, உமக்கு சித்தமான வழிகள் எதுவோ ஆண்டவரே அதன் வழியாய் அதன் பிரகாரமாய் நீர் எங்களை நடத்தும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, உற்சாகத்தோடு துதிக்கிறோம், முழு மனதோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொன்னீங்களே ராஜா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திர பலிகளோடுமே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமுள்ள ஸ்தோத்திர பலிகளினாலுமே நாங்கள் அலங்கரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். முதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலிகளை ஆண்டவரே உம்முடைய சமூகத்திற்கு நேராக நாங்கள் ஏறெடுக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவன் ஆண்டவரே நீர்தாமே அப்பா, சுகந்த வாசனை அதை நுகர்ந்து மகிழும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நன்மை செய்கிறவராய் இருக்கிற தேவாதி தேவனை நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒருபோதும் எங்களுக்கு தீமைகளை செய்யாதபடிக்கு ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அப்பா, உயர்விலும் தாழ்விலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, எல்லா பாதைகளிலும் எங்களோடு இருந்து எங்களுக்கு நன்மை செய்கிறவராய், எங்களுக்கு ஆறுதலாய், எங்களுக்கு துணையாய் இருந்த தேவனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ராஜா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் ஒருவர் மாத்திரம் எங்களுக்கு போதும் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உமது பிரசன்னம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. உமது இரக்கங்கள் எங்களுக்கு போதும் ராஜா. உமது கிருபை எங்களுக்கு போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. துதிக்கிறோம் 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 ராஜா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஜீசஸ் ஹல்லேலூயா. கலங்கி நின்ற வேளையில் கைவிடாமல் காத்தீரே தகப்பனே தகப்பனே. கலங்கி நின்ற வேளையில் கைவிடாமல் காத்தீரே தகப்பனே தகப்பனே. நீர் போதும் என் வாழ்வில், நீர் போதும் என் வாழ்வில், நீர் போதும் என் வாழ்வில், நீர் போதும் என் வாழ்வில். கலங்கி நின்ற வேளையில் கைவிடாமல் காத்தீரே தகப்பனே தகப்பனே. கலங்கி நின்ற வேளையில் கைவிடாமல் காத்தீரே தகப்பனே தகப்பனே. உடைந்த நொந்த உள்ளத்தோடு அருகில் நீர் இருக்கின்றீர். உடைந்த நொந்த உள்ளத்தோடு அருகில் நீர் இருக்கின்றீர். தாங்கிடும் பலன் தந்து தப்பிச் செல்ல வழி செய்யும் தகப்பனே. தாங்கிடும் பலன் தந்து தப்பிச் செல்ல வழி செய்யும் தகப்பனே தகப்பனே. நீர் போதும் என் வாழ்வில், நீர் போதும் என் வாழ்வில், நீர் போதும் என் வாழ்வில், நீர் போதும் என் வாழ்வில். கலங்கி நின்ற வேளையில் கைவிடாமல் காத்தீரே தகப்பனே தகப்பனே. கலங்கி நின்ற வேளையில் கைவிடாமல் காத்தீரே தகப்பனே தகப்பனே. துன்பத்தின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் திருவசனம் தேற்றுதையா. துன்பத்தின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் திருவசனம் தேற்றுதையா. தீமைகளை நன்மையாக்கி தினம் தினம் நடத்தி செல்லும் தகப்பனே. தீமைகளை நன்மையாக்கி தினம் தினம்
நடத்தி செல்லும் தகப்பனே, தகப்பனே நீர் போதும் என் வாழ்வில், நீர் போதும் என் வாழ்வில், நீர் போதும் என் வாழ்வில், நீர் போதும். கலங்கி நின்ற வேளையில் கைவிடாமல் காத்தீரே தகப்பனே, தகப்பனே கலங்கி நின்ற வேளையில் கைவிடாமல் காத்தீரே தகப்பனே, தகப்பனே நித்திய அன்பினால் அன்பு கூர்ந்து உம் பேரன்பால் இழுத்து கொண்டீர். நித்திய அன்பினால் அன்பு கூர்ந்து உம் பேரன்பால் இழுத்து கொண்டீர். காருண்யம் தயவால் காலமெல்லாம் சூழ்ந்து காக்கும் தகப்பனே, காருண்யம் தயவால் காலமெல்லாம் சூழ்ந்து காக்கும் தகப்பனே, தகப்பனே நீர் போதும் என் வாழ்வில், நீர் போதும் என் வாழ்வில், நீர் போதும் என் வாழ்வில், நீர் போதும் என் வாழ்வில். கலங்கி நின்ற வேளையில் கைவிடாமல் காத்தீரே தகப்பனே, தகப்பனே கலங்கி நின்ற வேளையில் கைவிடாமல் காத்தீரே தகப்பனே, தகப்பனே நீர் போதும் என் வாழ்வில், நீர் போதும் என் வாழ்வில், நீர் போதும் என் வாழ்வில், நீர் போதும் என் வாழ்வில். கலங்கி நின்ற வேளையில் கைவிடாமல் காத்தீரே தகப்பனே, தகப்பனே கலங்கி நின்ற வேளையில் கைவிடாமல் காத்தீரே தகப்பனே, தகப்பனே நித்திய அன்பினால் அன்பு கூர்ந்து உம் பேரன்பால் இழுத்து கொண்டீர். நித்திய அன்பினால் அன்பு கூர்ந்து உம் பேரன்பால் இழுத்து கொண்டீர். காருண்யம் தயவால் காலமெல்லாம் சூழ்ந்து காக்கும் தகப்பனே, காருண்யம் தயவால் காலமெல்லாம் சூழ்ந்து காக்கும் தகப்பனே, தகப்பனே நீர் போதும் என் வாழ்வில், நீர் போதும் என் வாழ்வில், நீர் போதும் என் வாழ்வில், நீர் போதும் என் வாழ்வில். கலங்கி நின்ற வேளையில் கைவிடாமல் காத்தீரே தகப்பனே, தகப்பனே கலங்கி நின்ற வேளையில்
கைவிடாமல் காத்தீரே தகப்பனே தகப்பனே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவரே உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே அப்பா, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி 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 ராஜா. அப்பா உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்திற்காக உமக்கு கொடானு கொடி சோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, எத்தனையோ பேர் ஒவ்வொரு காரியங்களுக்காக கூட எவ்வளவோ பணம் செலவழித்தும் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களே. அப்பா, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதான நல்ல ஆரோக்கியத்திற்காக உமக்கு கொடானு கொடி சோத்திரம் 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 அப்பா. படுக்கைக்கு போன எத்தனையோ பேர் அப்பா இந்த காலை வேளையிலே மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்களே அப்பா. ஆனால் தேவன் எங்களை கிருபையாய் நல்ல ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்தோடு கூட எழும்ப உம்முடைய சாயலிலே விழிக்க இந்த காலை வேளையை எங்களுக்கு கிருபை பாராட்டினதற்காக உமக்கு சோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி ராஜா. அப்பா, உம்முடைய அன்பினால் அப்பா இம்மட்டுமா எங்களை அப்பா உம்முடைய கரங்களிலே ஏந்தி நடத்தி கொண்டு வந்திருக்கிறதற்காக உமக்கு சோத்திரம் 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 அப்பா. அப்பா, நீர் எங்கள் மேல் வைத்த அன்பினாலே பாளையத்திற்கு புறம்பாக கிடந்த எங்களை தேடி வந்து ரட்சித்தீரே. பாவத்தின் குழியிலே அமிழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களை அப்பா உம்முடைய கரத்தினால் தூக்கி எடுத்தீரே. உம்முடைய அன்பிற்காய் உமக்கு சோத்திரம் 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 அப்பா. எங்களுக்குள்ளாகவும் தேவ அன்பை இன்னும் அதிகமாய் ஊற்றுங்கப்பா. அப்பா, நாங்களும் இன்னும் அதிகமாய் உம்மை நேசிக்க கிருபை கொடுங்கப்பா. உலகத்தின் மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உம்மை விட்டு தூரமாய் இருக்கிறவர்களாக அல்ல தகப்பனே. அப்பா, பரிசுத்த ஆவியானவரே எங்களை இன்னும் அதிகமாய் உம்முடைய அன்பினால் இழுத்து கொள்ளுங்கப்பா. ஹல்லேலூயா, சோத்திரம் 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 அப்பா. உதடுகள் ஸ்தோத்திரம் பண்ணினாலும் உள்ளம் தூரமாய் இருக்கிறதான அனுபவங்கள் அல்ல தகப்பனே. அப்பா, உதடுகள் ஸ்தோத்திரம் செய்யும் பொழுது உள்ளமும் முழு இருதயத்தோடு கூட உம்மை துதிக்க ஆராதிக்க முழு பலத்தோடு கூட உம்மை துதிக்க ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் தேவன் கிருபை கொடுங்க ராஜா. உம்முடைய அன்பினால் நிரப்புங்க தகப்பனே. ஹல்லேலூயா, சோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை தேடி வந்து ரட்சித்த தெய்வமே உமக்கு சோத்திரம் 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 அப்பா. காணாமல் போன ஆட்டை போல கிடந்த எங்களை தேடி வந்தீரே அப்பா. உமக்கு சோத்திரம் 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 அப்பா. முட்புதரிலே சிக்கி கொண்டிருந்த எங்களை நீர் விடுதலை ஆக்கினீரே. உமக்கு சோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே, உம்முடைய கரத்தினாலே எங்களை தாங்கி ஏந்தி அப்பா உம்முடைய தோளின் மேல் சுமந்து ரட்சிக்கிறவரே அப்பா, உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. அப்பா, இந்த உலகத்தின் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அதை நோக்கி கொண்டிருக்காதபடி அப்பா நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய தோளின் மேல் இருக்கிறோம், உமக்கு செல்ல பிள்ளையாய் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து இன்னும் அதிகமாய் உம்மை துதிக்க அப்பா நாங்கள் கேட்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கூட தேவன் அற்புத அதிசயமாய் கொடுப்பதை கண்டு இன்னும் அதிகமாய் உம்மை துதிக்க அப்பா உம்மை விசுவாசிக்க ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் தேவன் கிருபை கொடுங்கப்பா. ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் 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 ராஜா. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா.
ஆவியானவரே உமக்கு நன்றி 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 ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. Glory to Jesus. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே, நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே, நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. 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 நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே, நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. கவலை வந்தாலும் நான் கண்ணில் விட தேவையில்லை. கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. 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 நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே, நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. 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 வியாதியே வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லை. வியாதியே வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. 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 நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே, நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவரே உமக்கு
நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா எங்களுக்கு அப்பா உம்முடைய தோளிலே நாங்கள் இருப்பது உறுதியாய் தெரியும் தகப்பனே. அதை விசுவாசித்து இன்னும் அதிகமாய் உம்முடைய அன்பிலே பெருக எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. ஹல்லேலூயா. துதிக்கிறோம் 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 அப்பா. நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர் என்று சங்கீதக்காரன் சொல்லுவது போல அப்பா, நெருக்கத்தின் பாதையிலே நடந்ததான எங்களுக்கு தேவன் விசாலத்தை உண்டு பண்ணினீரே. உமக்கு சோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி 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 ராஜா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. எங்கள் பரிகாரியாகிய கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறதற்காக உமக்கு சோத்திரம் 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 அப்பா. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லி அப்பா, எங்களுடைய பலவீன நேரங்களிலே அப்பா எங்களுக்கு வியாதி வரும்பொழுது வியாகுலம் அடையாதபடி அப்பா, எங்களுடைய பலவீன நேரங்களிலே நீர் எங்களை தொட்டு சுகமாக்குகிறதற்காக உமக்கு சோத்திரம் 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 அப்பா. அப்பா உம்முடைய ஆணி பாய்ந்த கரத்தினால் எங்களை தொட்டு சுகப்படுத்துகிறதற்காக உமக்கு சோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி 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 ராஜா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. எஸ் ராஜா, எங்களுக்கு நல்ல ஔஷதமானவரே உமை துதிக்கிறோம் 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 அப்பா. கிளையாத்தின் பிசின் தைலமே உமை துதிக்கிறோம் 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 அப்பா. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்ற வேத வசனத்தின்படியாக அப்பா, எங்களுக்காக எங்களுடைய பாவங்களை எங்களுடைய வியாதிகளை எங்களுடைய நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்த தெய்வமே உமை துதிக்கிறோம் 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 அப்பா. உம்முடைய தழும்புகளால் எங்களுக்கு சுகம் உண்டாகத்தக்கதாக தேவன் அற்புதமாய் எங்களை நடத்துகிறதற்காக உமக்கு சோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி 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 ராஜா. எங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மகிமையிலே நிறைவாக்குகிற தெய்வமே உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. அப்பா எங்கள் குறைவை கண்டு அப்பா எங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கிற தெய்வமே உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி 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 ராஜா. ஹல்லேலூயா. அப்பா நாங்கள் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் எங்களோடு கூட நடக்கிற தெய்வமே, எங்களுடைய குறைவிலே நீர் எங்களோடு கூட இருக்கிறதற்காக உமக்கு சோத்திரம் 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 அப்பா. எங்களுடைய குறைவை கண்டு அப்பா எங்களை நீர் அப்படியே விட்டு விடுகிறதில்லையே, எங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு சோத்திரம் 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 அப்பா. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்ன தெய்வமே உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி ராஜா. அப்பா நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஆம் என்றும் ஆமேன் என்று நிறைவேறி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு சோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி ராஜா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அநாதி சிநேகத்தினால் எங்களை சிநேகித்த தேவன், காருண்யத்தினால் எங்களை இழுத்து கொண்ட தேவனே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம்.
ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆவியானவரே அப்பா, நீர் எங்களை தெரிந்து கொண்டது உம்முடைய அநாதி சிநேகம் அப்பா. உலக தோற்றத்திற்கு முன்பாக எங்களை முன் குறித்தவரே, உமை துதிக்கிறோம் 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 அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம் அப்பா, கொடானு கொடி ஸ்தோத்திரம் 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 அப்பா. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது என்று சங்கீதக்காரன் சொன்னது போல தாயின் கற்பத்திலேயே எங்களை முன்குறித்த தெய்வமே அப்பா, உமக்கு நன்றி 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 ராஜா. உம்முடைய அநாதி சிநேகத்திற்காக உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம் 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 அப்பா. எங்களை குறித்து அப்பா பெரிய திட்டங்களை தேவன் வைத்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆவியானவரே அப்பா, எங்களுடைய நினைவுகளை பார்க்கிறோம், உம்முடைய நினைவுகள் அப்பா பெரியவைகளாய் இருக்கிறதே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியாக நீர் எங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டங்களும் நினைவுகளும் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் எங்களுடைய வாழ்க்கையிலே நடப்பிக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி 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 ராஜா. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ் அப்பா. உமை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேளையில கூட தேவ சமூகத்தில் நம்ம ஒரு சில காரியங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறோம். முடிந்தவர்கள் எல்லாரும் தேவ சமூகத்தில் முழங்கால் உம்முடைய சமூகத்தில் நினைவு கூறுகிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்னென்ன குறைவுகள் இருக்கிறதோ அந்த குறைவுகள் எல்லாம் இந்த காலை வேளையிலே நிறைவாய் மாறட்டும் அப்பா. ஆவியானவரே அப்பா, குறைவுகளை நீர் பார்த்து கொண்டிருக்கிற தெய்வம் அல்லவே அப்பா. அந்த குறைவுகளை நிறைவாய் மாற்ற வல்லமை உள்ள தேவனாயிற்றே. உம்முடைய பிள்ளைகளுடைய குறைவுகளை தேவன் நிறைவாய் மாற்றுங்கப்பா. அப்பா, சரீரத்தில் பலவீனத்தோடு கூட இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கூட இந்த காலை வேளையிலே நீர் தொட்டு சுகமாக்க வேண்டுமாறு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. சோத்திரம் 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 அப்பா. அப்பா, எங்களுடைய வியாதிகளை கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்த தெய்வமே அப்பா, உம்முடைய நாமத்தினாலே சுகத்தை இயேசுவின் நாமத்தினாலே சுதந்தரித்து கொள்ளுகிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே, உமக்கு நன்றி 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 ராஜா. இயேசப்பா, உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேளையில் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிறதான ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் ஒவ்வொரு மிஷனரிமார்களையும் கூட தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். எல்லா இடங்களிலும் தேவனுக்காக ஊழியம் செய்கிறவர்கள், உலகமெங்கிலும் தேவனுக்காக வைராக்கியமாய் ஊழியம் செய்கிறவர்கள், அவர்களுக்கு எத்தனையோ குறைவுகள் வந்த போதிலும் கூட கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார் என்று சொல்லி வைராக்கியமாய் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் ஒவ்வொரு மிஷனரிமார்களையும் அப்போஸ்தலர்களையும் தீர்க்க தரிசிகளையும் சுவிசேஷகர்களையும் இந்த காலை வேளையிலே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆவியானவரே, அவர்கள் ஊழியம் செய்கிற இடங்களிலே ஆத்துமாக்கள் இன்னும் கொள்ளை கொள்ளையாய் ரட்சிக்கப்படட்டும் அப்பா. அப்பா, கிருபையாய் இறங்குங்கப்பா. அப்பா, ஆவியானவரே, ஜீவனுக்கு பதிலாக ஜனங்களை தருவேன் என்று சொன்னீங்களேப்பா. ஆவியானவரே, ஜனங்களை கொடுங்க ராஜா. நீர் ஊழியத்திற்கு அழைத்த தேவனாயிற்றே. உம்முடைய அழைப்பு உண்மையானதே தகப்பனே. அப்பா, உம்முடைய அழைப்பு நிமித்தம் உம்முடைய பிள்ளைகள் ஊழியம் செய்கிற பகுதிகளிலே இன்னும் சாரை சாரையாய் அப்பா ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும் அப்பா. ஆவியானவரே, அப்பா, ஜனங்கள் ரட்சிக்க கூடாதபடிக்கு தடை செய்கிறதான எல்லா விதமான அந்த எல்லை பிசாசின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில்
நாமத்தினாலே சுட்டெரிக்கப்படட்டும் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே அப்பா, நீங்க நடத்துங்கப்பா. உம்முடைய ரட்சிப்பின் வல்லமை இந்த காலை வேளையிலே கிரியை செய்யட்டும் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறதும் ஓடி ஓடி உமக்கென்று ஊழியம் செய்கிறதும் நீங்க அறிஞ்சிருக்கீங்களேப்பா. ஆவியானவரே, அவர்களுடைய பிரயாசத்திற்கேற்ற பலனை தேவன் கட்டளை இடுங்க ராஜா. அப்பா பரிசுத்த ஆவியானவரே அப்பா, நீங்க நிரப்புங்கப்பா. ஊழியத்தின் எல்லையை விரிவாக்குங்க தகப்பனே. ஹல்லேலூயா. சோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே, உமக்கு நன்றி ராஜா. அப்பா, இந்த வேளையில கூட உலக நாடுகளிலே ஒரு நல்ல சமாதானம் உண்டாயிருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, யுத்தங்களை அமர்த்தி போடுகிற தெய்வமே அப்பா, உமக்கு நன்றி 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 ராஜா. அப்பா, ஏற்கனவே யுத்தம் பண்ணின நாடுகள் ஏதாகிலும் ஒரு சின்ன இதை செஞ்சா கூட மறுபடியும் யுத்தம் எழும்பிரும்பா. அப்படி இல்லாதபடி தேவன் நீங்க ஒரு அமைதலை கட்டளை இடுங்க ராஜா. அப்பா, கொந்தளிக்கிறதான சமுத்திரத்தை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்று நீர் சொன்ன அந்த ஒரு வார்த்தையிலே அமைதியை கட்டளையிட்டீரே, அதே போல உலக நாடுகளிலே உம்முடைய வார்த்தையினாலே ஒரு சமாதானம் உண்டாகட்டும் தகப்பனே. அப்பாவி ஜனங்கள் பாதிக்கப்படாதபடி பரிசுத்த ஆவியானவர் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஹல்லேலூயா. சோத்திரம் 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 அப்பா. ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே, உமக்கு நன்றி ராஜா. எங்களுடைய இந்திய தேசத்தையும் கூட தேவன் சந்திங்கப்பா. இந்திய தேசத்திலே இன்னும் அதிகமாய் உம்மை பற்றி அறியாத ஜனங்கள் இருக்கிறார்களே, அவர்கள் எல்லாம் சந்திக்கப்படட்டும் அப்பா. விசேஷமாய் வட இந்தியாவிலே மிஷனரிமார்கள் எவ்வளவோ ஊழியம் செய்தாலும் கூட பாரம்பரியமாய் அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிற நம்பிக்கையிலே இருக்கிறார்களே அப்பா, அந்த இடத்துல அவர்களுடைய கண்கள் திறக்கப்படாதபடிக்கு அவர்களுடைய ஆவிக்குரிய கண்கள் அடைக்கப்பட்டவர்களாக காலங்காலமா அந்த மந்திரவாதி மந்திரிச்சா போதும், இந்த இடத்துக்கு போனா போதும்னு இப்படியாக தங்களுடைய நம்பிக்கையில அழிந்து போகிறதான ஜனங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அப்பா, பரிசுத்த ஆவியானவரே, மிஷனரிமார்கள் எத்தனையோ பேர் ரத்தம் சிந்தினதான அந்த பூமியிலே உம்முடைய ரட்சிப்பின் வல்லமைகள் கட்ட அவிழ்க்கப்படட்டும் அப்பா. ஆவியானவரே, ஜனங்களை சந்திங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே, ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும் அப்பா. ஹல்லேலூயா. மனம் திரும்ப கிருபை கொடுங்க ராஜா. அப்பா, உமை துதிக்கிறோம் 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 அப்பா. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்ற அந்த வேத வசனத்தை விசுவாசித்து மனம் திரும்ப கிருபை கொடுங்க ராஜா. அப்பா, உமை துதிக்கிறோம் 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 அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே, உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். அப்பா, உமை துதிக்கிறோம் அப்பா. அப்பா, விசேஷமாய் அப்பா எங்களுடைய தமிழ்நாட்டையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தமிழ்நாட்டை நீங்க ஆளுகை செய்யுங்க ராஜா. விசேஷமாய் வரப்போகிறதான தேர்தலிலே அப்பா நியாயம் நீதியாக தேர்தல் நடைபெற உதவி செய்யுங்க ராஜா. எந்த விதத்திலும் அக்கிரமம் எங்களை ஆளுகை செய்யாதபடி அப்பா பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு பிரியமான ஆட்சி அமைய நீங்க உதவி செய்யுங்கப்பா. எங்களுடைய விருப்பம் அல்ல தகப்பனே, நீங்க தமிழ்நாட்டை பொறுப்பெடுத்து கொள்ளுங்கப்பா. இம்மட்டுமாய் தமிழ்நாட்டை அற்புதமாய் அதிசயமாய் நடத்தி கொண்டிருக்கிற தேவன் இனிமேலும் நீங்க நடத்துங்கப்பா. ஹல்லேலூயா. அப்பா, விசேஷமாய் உம்முடைய நேரடி சீஷனாகிய தோமா ரத்தம் சிந்தினதான அப்பா இந்த தமிழ்நாட்டை நீங்க சந்திங்கப்பா. இன்னும் தமிழ்நாட்டில் எத்தனையோ கிராமங்கள்ல, மலை கிராமங்கள்ல அப்பா ரட்சிக்கப்படாத ஜனங்கள், இன்னும் உம்மை பற்றி கேள்விப்படாத ஜனங்கள், கேள்விப்பட்டாலும் அது அவங்களுடைய தெய்வம் என்று ஏனோதானோ என்று அதை பற்றி ஒரு அக்கறை இல்லாத ஜனங்கள் இருக்கிறார்களே அப்பா. அந்த ஜனங்கள் எல்லாம் உம்மேல் நம்பிக்கை வைக்க, உம்முடைய சமூகத்திலிருந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொள்ள கிருபை
கிருபை கொடுங்கப்பா. உம்மை விசுவாசிக்கட்டும் அப்பா. மிஷனரிமார்கள் சிந்தினதான அந்த இரத்தத்தின் அறுவடையை அப்பா நாங்கள் காண எங்களுக்கு கிருபை கொடுங்க ராஜா. அப்பா பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. தமிழ்நாட்டில் ஒரு எழுப்புதலை நீங்க கட்டளை இடுங்கப்பா. ஹல்லேலூயா. சோத்திரம் 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 அப்பா. ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய குடும்பங்களிலும் உம்முடைய பாதுகாப்பை கட்டளையிடுங்க ராஜா. எந்த விதத்திலும் சத்ருவானவன் கிரியை செய்யாதபடி அப்பா, கரத்தை நீட்டி யாரையும் தொடாதபடி தேவன் இரத்த வேலியடைத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தங்களுடைய ஜென்ம சுபாவங்களை அடக்கி ஆள அப்பா உம்முடைய திவ்ய சுபாவங்களினால் நிரப்பப்பட கிருபை கொடுங்கப்பா. ஆவியானவரே, நாளுக்கு நாள் இன்னும் அதிகமாய் உம்மை போல் மாற கிருபை கொடுங்க ராஜா. ஹல்லேலூயா. சோத்திரம் 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 அப்பா. அப்பா, வெளியே போகும் பொழுதும் வரும் பொழுதும் அப்பா போக்கிலும் வரத்திலும் உம்முடைய கரம் கூட இருக்கட்டும் அப்பா. சிறு பிள்ளைகள் முதியவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. கர்ப்பிணி தாய்மார்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆவியானவரே, அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய பாதுகாவல் இருக்கட்டும் அப்பா. பலவீனப்பட்டிருக்கிற அவர்களை சத்ருவானவன் தாக்காதபடிக்கு, எந்த வியாதிகளையும் கொண்டு வராதபடிக்கு தேவன் நீங்க ஒரு சுகத்தை கட்டளையிடுங்கப்பா, ஒரு ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்கப்பா. விசேஷமாய் தேவ பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கூட தேவன் பலப்படுத்த வேண்டுமாறு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. சோத்திரம் 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 அப்பா. ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ராஜா, உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா, நீங்க பொறுப்பெடுத்து கொள்ளுங்கப்பா. இம்மட்டுமாய் நாங்கள் ஜெபித்த ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் கூட தேவன் அற்புதமாய் நல்ல விடுதலையை கட்டளையிட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே, உமக்கு நன்றி 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 ராஜா. தொடர்ந்து நீங்க எங்களோடு கூட பேசுங்கப்பா. உம்முடைய ஆலோசனைகளை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. துதிகான மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. இந்த காலை வேளையில கூட தேவனுடைய வார்த்தையை மகன் ஜான் மோசஸ் கொண்டு வருவான். ஒவ்வொருவரும் உற்சாகமாய் தேவனுடைய வார்த்தையை கவனியுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை நேரத்திலையும் உங்கள் மத்தியில் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக ஆண்டவர் தந்த கிருபைக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். இன்றைக்கும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனம். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனம். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? இது நமக்கு நன்கு அறிமுகமான ஒரு வசனம் தான் இது. இது அநேக நேரத்தில் நம்முடைய சபைகளில் தியானிக்கும் போது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். தொடர்ந்து அதில் வருகிற வசனங்களை பார்க்கும்போது கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசிகளுடன் விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு கம்பேரிசனை இந்த இடத்துல பவுல் மூலமாக 2 கொரிந்தியரில் இந்த இடத்துல கொடுத்துருக்கிறார். நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம இந்த உலக வாழ்க்கையில் நம்ம இருக்கும்போது நம்ம யார், எப்படிப்பட்ட நபர்களை நம்மளை சூழ நாம் வைத்திருக்கிறோம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் அறிவுறுத்தி சொல்லும்படியாக ஆண்டவர் இந்த வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார்.
உலகத்தில் பொதுவாகவே சொல்லுவாங்க, சரவுண்ட் யுவர் செல்ஃப் வித் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் ஆர் சரவுண்ட் யுவர் செல்ஃப்ஸ் வித் பாசிட்டிவ் பீப்புள், பாசிட்டிவ் திங்கிங் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஒரு நல்ல மனநிலையோடு இருப்பாங்களோ அவங்களையும் உன்னை சூழ வைத்துக்கொள் என்று சொல்வார்கள். இல்லைனா யார் வாழ்க்கையில் ஜெயிச்சிருக்கிறாங்களோ, யார் ஒரு வெற்றியின் பாதையில் இருக்கிறாங்களோ அவங்க உன்னை சூழ்ந்து இருக்கும்போது அப்படிப்பட்ட காரியங்கள் உன்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது, அந்த காரியங்கள் உனக்குள்ளாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் போது அது உன்னையும் வெற்றியின் பாதையில் கொண்டு போகும் அப்படின்றது ஒரு உலக நீதியாக இருக்கிறது. இந்த இடத்துலையும் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் நம்ம இடத்துல வலியுறுத்தி சொல்லுகிற காரியம் அதுதான். நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது. எந்த ஒரு கம்பேரிசனும் கிடையாது, எந்த ஒரு ஒற்றுமையுமே இந்த இடத்துல கிடையாது. ஆங்கிலத்தில் சொல்லும்போதுமே வந்து there is nothing common அப்படின்னு சொல்லி தான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. காமன் அப்படின்னு சொல்லும்போது எந்த ஒரு இடத்துலையுமே அதுக்கு வந்து இது ஒன்று தான் அப்படின்னு சொல்லத்தக்க எந்த ஒரு காரியமே கிடையாது. வெளிச்சம் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னால் இருள் இந்த பக்கம் தான் இருக்குது. நீதி இங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் இதுக்கும் ஒன்று தான் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. நீதி ஒன்று, அநீதி அது தனி தான். நம்ம ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில் பார்க்கும்போதும், வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார், வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு பிரிவை உண்டு பண்ணி அந்த இடத்துல இது வேற அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு டிஃப்ரென்ஸ் அந்த இடத்துல காட்டுறாரு அப்படின்றத நம்மளால் நல்லாவே அந்த இடத்துல பார்க்க முடியுது. இப்படி தான் நாமும் இருக்க வேண்டும். நம்மை சூழ்ந்து இருக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதையும் நாம் ஆராய்ந்து அறிய வேண்டியது ரொம்ப இந்த காலை நேரத்தில், அதுவும் இந்த கடைசி நாட்களில் ரொம்பவே நம்ம கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னு சொன்னால் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் பிசாசு வஞ்சித்து கொள்வதற்கு இந்த கடைசி நாட்களில் ரொம்ப தீவிரமாக அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அப்படி இருக்கும்போது நம்ம இந்த கடைசி நாட்களில் இந்த பூமியில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய வருகை ரொம்ப மிக சமீபமாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நீதியின் பாதையில் இருக்கிற நம்மளை சூழ எப்படிப்பட்ட நபர்களை நம்ம வைத்திருக்கிறோம், எப்படிப்பட்ட நண்பர்கள், எப்படிப்பட்ட அது வேலை செய்கிற ஸ்தலமாக இருந்தாலும் சரி, படிக்கிற காரியமாக இருந்தாலும் இல்லை, நம்ம யாரோட நம்ம ஒற்றுமையாக இருக்கிறோம், யாரோட நம்மளுக்கு பங்கு இருக்குது, யாரோட நம்ம ரொம்ப ஒட்டி நம்ம இசைவாக இருக்கிறோம் அப்படின்றத நம்ம ரொம்ப கவனமாக வைத்திருக்க வேண்டியது. நம்ம அதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் ரொம்ப வலியுறுத்தி நம்ம இடத்துல சொல்லுகிறத நம்மளால் இந்த வசனத்தின் மூலமாக நம்ம பார்க்க முடியுது. ஆண்டவர் எப்படி வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் ஒரு பிளவை ஆண்டவர் கட்டளையிட்டாரோ, அதே போல் நாமும் நம்ம எப்படி தான் நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் சரி, நம்ம இந்த உலகத்தில் இருக்கும்போது மனுஷனுடைய தயவு நமக்கு வேணும். நம்ம வேலை செய்கிற ஸ்தலத்துக்கு போகும்போது நான் நீதிமான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு எண்ணத்தில் நம்ம மற்றவர்களை நம்ம அற்பமாக எண்ணுகிற ஒரு காரியம் அல்ல. நமக்கு யாரோடு பங்கு இருக்கிறது, யாரோடு அந்த ஒற்றுமை இருக்குது, யாரோட நம்ம இசைவாக இருக்கிறோம், யாரோட நம்மளுக்கு நல்ல ஒரு சம்பந்தம் இருக்குது, யாரோட ஒரு நல்ல ஒரு ஐக்கியம் நமக்கு இருக்குது அப்படின்றத நம்ம ரொம்ப கவனித்து பார்க்க வேண்டியது ரொம்பவே முக்கியமான ஒரு காரியம். ஒரு சாதாரணமாக சொல்லணுனாலே நம்முடைய நண்பர்கள் யாராவது இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அடிக்கடி என்ன ஒரு வார்த்தையை ஒரு கான்வர்சேஷனில் அவங்க யூஸ் பண்ணுறாங்களோ அது காலப்போக்கில் நம்ம பார்க்கும்போது நம்முடைய வெர்னாக்குலர்லேயுமே அது வந்துடும். அவங்க ஒரு வார்த்தையை ரொம்ப ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சில நேரத்தில் நம்ம ஒரு காரியத்தை பேசிகிட்டு இருக்கும்போதே நம்மளுக்கு அந்த வார்த்தை உள்ளே வரும். ஏன்னா நம்ம அவங்களோட எப்படிப்பட்டிருக்கோம், நம்ம ஐக்கியப்பட்டு இருக்கிறோம். அவர்களோட நம்ம ஒன்றா இருக்கிறதுனால அந்த காரியங்கள் நம்மளுக்குள்ளாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அதை போல தான் சில நேரத்தில் நீதியின் மார்க்கத்தில் இருக்கிறவர்கள், அநீதியின் மார்க்கத்தில் இருக்கிறவங்க, இல்லை பரிசுத்தத்தின் மார்க்கத்தில் இருக்கிறவங்கள துன்மார்க்குடைய அந்த மார்க்கத்தில் இருக்கிறவர்களோடு நம்ம இசைவாக இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய போதகர் அடிக்கடி சொல்கிறது போல் பாவம் என்றது ஒரு தொற்று நோயை போலது. அது எப்போ நம்மளை அதை அஃபெக்ட் பண்ணும், எப்போ அது இன்ஃபெக்ஷனை கொண்டு வரும் அப்படின்றதே நம்மளுக்கு தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துல நம்முடைய நீதியின் பாதையை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மாறுபாட்டின் பாதையில் கொண்டு போயிடும். நம்ம வெளிச்சத்தின் பாதையில் போய்கிட்டு இருக்கிறோன்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இருட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளை அது அப்படியே அகப்படுத்தி கொண்டு நம்மளையும் அந்த இருளின் பாதையில் அது கொண்டு போகத்தக்கதான ஒரு காரியமாக இருக்குது. அதனால் நம்ம யாரோட ஐக்கியப்பட்டு இருக்கிறோம், யாரோட நம்மளுக்கு சம்பந்தம் இருக்குது, யாரோட நம்மளுக்கு ஐக்கியம் இருக்குது என்பதை குறித்து நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதை குறித்து தான் இந்த காலை நேரத்தில் நம்மோட ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். இதை குறித்து நம்ம வேதாகமத்திலிருந்தே நம்ம பார்க்கும்போது எஸ்ராவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1 முதல் 3வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். எஸ்ராவின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் 1லிருந்து 3வது வசனம் வரை. சிறையிருப்பிலிருந்து வந்த ஜனங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறார்கள் என்று யூதாவுக்கும் பென்யமீனுக்கும் இருந்த சத்துருக்கள் கேள்விப்பட்ட போது
அவர்கள் செருபாபேலிடத்துக்கும் தலைவரான பிதாக்களிடத்துக்கும் வந்து, உங்களோட கூட நாங்களும் கட்டுவோம், உங்களைப் போல நாங்களும் உங்கள் தேவனை நாடுவோம், இவ்விடத்துக்கு எங்களை வரப்பண்ணின அசீரியாவின் ராஜாவாகிய எசரத்தோன் நாட்கள் முதற்கொண்டு அவருக்கு நாங்களும் பலியிட்டு வருகிறோம் என்று அவர்களோட சொன்னார்கள். போதும், இந்த 2வது வசனத்தோட போதும். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், செருபாபேலும் அவனோடு கூட இஸ்ரவேலின் மூப்பர்களும் ஆலயத்தை கட்டும்படியாக எருசலேமுக்கு வந்து அவங்க ஆலயத்தை கட்டுகிற அந்த ப்ராசஸில் வந்து அவங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவர்கள் அந்த இடத்துல வந்து அவங்க ஆராதிக்கிறாங்க, பலிகளை செலுத்துகிறாங்க. முந்தின அதிகாரத்தில் நம்ம வாசித்து பார்க்கும்போது தெரியும், அந்த மகிமையை பார்க்கும்போது மூப்பர்களாக இருந்தவர்களும் முந்தின ஆலயத்தை கண்டவர்களும் பார்த்து கதறி அழுது அந்த இடத்துல ஆண்டவரை சேவித்தார்கள் என்றெல்லாம் நம்ம வார்த்தைகளை இந்த இடத்துல தியானித்து பார்க்குறோம். இந்த அதிகாரத்தினுடைய ஆரம்பத்திலேயே சொல்லப்படுது, சிறையிருப்பிலிருந்து வந்த ஜனங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறார்கள் என்று யூதாவுக்கும் பென்யமீனுக்கும் இருந்த நண்பர்கள் கேள்விப்பட்ட போது அப்படின்னு அந்த இடத்துல சொல்லப்படலை. அப்படிப்பட்ட யூதாவுக்கும் பென்யமீனுக்கும் இருந்த சத்துருக்கள் கேள்விப்பட்ட போது, அதுவே ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. சத்துருக்கள் கேள்விப்பட்ட போது அவங்க செருபாபேல் கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்களாம், உங்களோடு கூட நாங்களும் கட்டுவோம், உங்களைப் போல நாங்களும் உங்கள் தேவனை நாடுவோம், இவ்விடத்தில் எங்களை வரப்பண்ணின அந்த ராஜாவின் நாட்கள் முதற்கொண்டு நாங்கள் என்ன பண்ணுறோம், நாங்கள் உங்களுடைய தேவனுக்கு தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், நாங்கள் ஆராதனை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நீதியின் பாதையில் இருக்கிறவர்கள் இந்த பக்கம் இருக்கிறாங்க, வெளிச்சத்தின் பாதையில் இருக்கிறவங்க இங்கே இருக்கிறாங்க. இங்கே யார் வந்து இந்த இடத்துல ஐக்கியப்பட அவங்க ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், யூதாவுக்கும் பென்யமீனுக்கும் சத்துருக்களாக இருக்கிறவர்கள், அநீதியின் பாதையில் இருக்கிறவர்கள், துன்மார்க்கத்தின் பாதையில் இருக்கிற ஒரு கூட்டம் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல நாங்களும் உங்களோட வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்த ஆலயத்தை நாங்கள் கட்டுறோம், நாங்களும் உங்கள் கூட வந்து நாங்கள் ஆராதனை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்துறதுக்கு அந்த இடத்துல ட்ரை பண்ணுறாங்க. எப்பயுமே நாம் ஆண்டவரை அறிந்தவர்களாக இருக்கும்போது ஆண்டவரை அறியாதவர்களாக இருக்கிறவர்களை அவர்களிடத்தில் நம்ம சுவிசேஷத்தை சொல்கிறது நல்லது, அவங்கள சபைக்கு அழைத்து கொண்டு வர்றது நல்லது, அவங்கள ஆண்டவருக்கு நம்ம அறிமுகப்படுத்துறது ஒரு நல்ல காரியம்தான். ஆனால் அப்படி நம்ம அறிமுகப்படுத்தும் போது அந்த இடத்துல நமக்குள்ளாக அது இடரலை உண்டு பண்ணும் என்று சொன்னால், அவங்க ஒருவேளை உண்மையாகவே அவங்க ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஒரு எண்ணத்தோடு வராங்களா, இல்லை அவர்களுக்குள்ளே வேறு ஏதாவது ஒரு எண்ணங்கள் அவருடைய வாழ்க்கையில் இருக்குதா அப்படின்னு சொல்லி நாம் முதலாவது நம்ம நிதானிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான காரியம். அதுவும் இதில் முக்கியமாக முதல் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்க காரியம், சத்துருக்கள் கேள்விப்பட்ட போது, சத்துருக்கள் அவங்க எதிரானவங்க தான் அப்படின்றது வெட்ட வெளிச்சமாக இந்த இடத்துல நம்மளுக்கு தெரிகிற ஒரு காரியமாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல அவங்க வந்து சொல்கிறாங்க, நாங்களும் வரோம், நாங்களும் கட்டுறோம், நாங்களும் உங்களோட சேர்ந்து நாங்கள் பலியை செலுத்துகிறோம், நாங்கள் வந்து முன்னாடி இருந்தே, நீங்கள் இங்கே வர்றதுக்கு முன்னாடி இருந்தே நாங்கள் இந்த இடத்துல பலியெல்லாம் நாங்கள் செலுத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க இந்த இடத்துல அவங்க வந்து தங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி கொண்டு இந்த இடத்துல ஒரு ஐக்கியத்தை உண்டு பண்ணும்படியாக அவங்க அந்த இடத்துல வராங்க. ஆனால் அதற்கு வரும்போது 3வது வசனத்தில் செருபாபேல் அதற்கு என்ன ஒரு பிரதியுத்தரத்தை சொல்கிறாருன்றதை நம்ம பார்க்கலாம். 3வது வசனம், அதற்கு செருபாபேலும் யெஷுவாவும் இஸ்ரவேலில் மற்றுமுள்ள தலைவரான பிதாக்களும் அவர்களை நோக்கி, எங்கள் தேவனுக்கு ஆலயத்தை கட்டுகிறதற்கு உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் ராஜா எங்களுக்கு கட்டளையிட்டபடி நாங்களே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு அதை கட்டுவோம் என்றார்கள். நாங்களே அதை கட்டுவோம் என்றார்கள். அதற்கு முன்னாடி வந்த அந்த இது, உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. There is nothing in common. There is no relationship in between. இந்த இடத்துல எந்த ஒரு சம்பந்தமும் உங்களுக்கும் எங்களுக்கும் கிடையாதுப்பா. நாங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் சந்ததி. ஆனால் நீங்கள் யார், நதிக்கு அப்புறத்தில் இருக்கிறீங்க, இல்லை இந்த இடத்துல இருந்து அவர்கள் வேறு தெய்வங்களை சேவித்து கொண்டிருந்த ஜனங்கள். ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, உங்களுடைய தேவனுக்கு தான் நாங்கள் ஆலயத்தை கட்ட வரோம், உங்களுடைய தேவனுக்கு தான் நாங்கள் ஆராதனை செய்யும்படியாக வரோம், உங்களுடைய தேவனுக்கு நாங்கள் முன்னாடி இருந்தே நாங்கள் பலிகளை செலுத்தி கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு நட்பின் ரீதியாக இந்த இடத்துல இவங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே, இவங்களுடைய அந்த கோத்திரத்திற்குள்ளே என்ட்ராகும்படியாக இவங்க வராங்க. அப்போ அந்த இடத்துல செருபாபேல் தெளிவாக சொல்கிறாரு, ஏன்னா இவங்க சத்துருக்கள் அப்படின்றது, இவங்க விரோதமான ஏதோ ஒரு அஜெண்டா இவங்களுக்குள்ளே இருந்து தான் இவங்க வராங்க அப்படின்றத அறிந்து அவர் என்ன சொல்கிறாரு, உங்களுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, எங்களுடைய தேவனுக்கான ஆலயத்தை நாங்களே கட்டுவோம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. சரி, இப்போ இப்படி சொல்லியாச்சு. சொன்னதுக்கப்புறம் இப்போ ஒருவேளை உண்மையிலேயே இவங்க வந்து
இவங்களோட சேர்ந்து ஆலயத்தை கட்டும்படியாக தான் வந்தாங்க, இவங்களோடு சேர்ந்து ஆராதிக்கும்படியாக தான் வந்தாங்க, முன்னாடியே ஆண்டவருக்கு பலிகளை எல்லாம் செலுத்தினாங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுக்குள்ள எப்படிப்பட்ட கனிகள் இந்த இடத்துல இருந்திருக்கணும். ஒருவேளை இப்போ செருபாபேல் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் சரி, அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க, அப்போ நம்ம இந்த இடத்துலேருந்து ஒதுங்கி போயிடுவோம் அப்படின்னு நினச்சிருக்கணும். இல்லை உண்மையிலேயே உதவி செய்யணும்னு நினச்சிருந்தா அதை சொல்லிட்டு தான் செய்யணுன்றது அர்த்தம் கிடையாது. சொல்லாமலே அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கலாம், உதவிகளை செய்திருக்கலாம், அவங்களுக்கு சுமூகமான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்துருந்துருக்கலாம். ஆனால் 4வது வசனத்தில் நடக்கிற காரியத்தை பாருங்கள். எஸ்ரா 4வது அதிகாரம் 4வது வசனத்தில், அதனால் அந்த தேசத்து ஜனங்கள் யூதா ஜனத்தின் கைகளை தளர பண்ணி கட்டாதபடிக்கு அவர்களை சங்கடப்படுத்தினார்கள். விரோதமான வார்த்தைகள், தேவையற்ற காரியங்களை அந்த இடத்துல அவர்களுக்கு தடையாக எந்தெந்த காரியங்களெல்லாம் செய்ய முடியுமோ அந்த காரியங்கள் எல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் செஞ்சு அவங்க ஆலயத்தை கட்டாதபடிக்கு, அலங்கத்தை எடுப்பிக்க முடியாதபடிக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அந்த காரியத்தை எல்லாம் விரோதமாக செய்கிறாங்க. இப்போ உண்மையிலே யோசிச்சு பாருங்க, இவங்க உண்மையிலே ஆலயத்தை கட்டுறதுக்கு தான் வந்தாங்களா? இவங்க உண்மையிலேயே இவங்களுக்கு ஒரு நல்ல துணையாக இருக்கும்படியாக தான் வந்தாங்களா? இவங்களும் ஆண்டவரோடு சேர்ந்து இந்த ஜனங்களோடு சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக தான் வந்தாங்களா? இல்லை. ஒருவேளை செருபாபேல் அந்த இடத்துல அவர்களுடைய வார்த்தையை நம்பி அவர்களை தங்களுடைய கோத்திரத்தோடு சேர அனுமதிச்சு நீங்களும் சேர்ந்து கட்டுங்கன்னு வந்திருந்தா இவங்களும் கட்டியிருக்க மாட்டாங்க, கட்டுகிற ஜனங்களையும் கட்ட விட்டுருந்துருக்க மாட்டாங்க. இப்போது விரோதமாக இருக்கும்போதே தளர பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் உள்ளேருந்தே ஒரு குளறுபடியை உண்டு பண்ணி உள்ளேருந்தே விரோதமான காரியங்களை ஏற்படுத்தி நிச்சயமாக எந்த ஒரு ப்ராக்ரஸையுமே அந்த இடத்துல பண்ண விடாமல் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு தான் இந்த சத்துருக்கள் இவருடைய வாழ்க்கைக்குள்ளே வரும்படியாக, இந்த ஆலயத்தை கட்டுகிற இந்த ப்ராசஸில் உள்ளே வரும்படியாக அவர்கள் தீர்மானித்து உள்ளே வராங்க. ஆனால் அதை அறிந்த செருபாபேல் அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு, வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு தடையை உண்டு பண்ணுகிறார். உண்டு பண்ணும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய சுய ரூபத்தை, உண்மையான முகத்தை அந்த இடத்துல வெளிக்காட்டுறாங்க. நம்ம 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் 14வது வசனத்தில் பார்க்கும்போதே அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. இந்த இடத்துல ஏன் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்? இல்லை, இவங்களும் என் நண்பன் தானே, இவங்களும் என்னுடைய வெல்விஷர் தானே, எனக்கு நன்மையான காரியத்தை தானே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரோடையும் ஐக்கப்பட்டிருக்கிற காரியம் கிடையாது. அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. சில நேரத்தில் நமக்கு நெருக்கமாக இருக்கிறவர்கள் அவர்கள் வேறு மார்க்கத்தாராக இருந்தாலுமே அவங்க சொல்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க சொல்கிறது இப்படி பண்ணலாமேன்னு சொல்லும்போது, இல்லை சில நேரத்தில் நாம் ஆலயத்திற்கு போவதை குறித்து அவர்கள் ஒரு கருத்தை முன்வைக்கும்போது சில விசுவாசிகள் அந்த இடத்துல விழுந்து போகிறத தான் என்னால் பார்க்க முடியுது. ஏன்னா என்ன, இப்படி தான் போகணுமா, டெய்லி தான் போகணுமா, இல்லை சண்டே கண்டிப்பாக நீங்கள் காலையில் போகணுமா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும்போது அவங்க நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி உடனே அந்த காரியத்துக்கு என்ன பண்ணிடுறது, ஆமாம் நம்ம ஏன் உடனே வாரம் போகணும், நம்ம ஏன் தொடர்ந்து போகணும், கொஞ்சம் ஒரு கேப் விட்டு போகலாமே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவர்கள் சொல்லுகிற காரியத்தை நல்லது என்று இவர்கள் எடுத்துக்கொண்டு இவங்க விசுவாசத்தில் வழி போகிற காரியங்களை பார்க்கிறோம். சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தில் வருவான் அப்படின்றத நம்ம இந்த கடைசி நாட்களில் நம்ம மனதில் வைத்திருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நமக்கு யார் எப்படிப்பட்ட ஆலோசனை சொன்னாலும் அந்த ஆலோசனை வேதத்தில் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமத்தோடு அது ஒத்து போனால் மட்டும்தான் நம்ம அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட ஆலோசனையாக இருந்தாலும் சரி, வயதில் எவ்வளவு மூத்தவர்களாக அவர்கள் இருந்தாலும் அந்த ஆலோசனை அது நம்முடைய வேதத்தில் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற கற்பனைகளோடு அது ஒத்து போனால் மட்டும்தான் அது ஆண்டவர் கொடுக்குற ஆலோசனையாக இருக்கும். இல்லைனா அது உலக பிரகாரமான ஒரு ஆலோசனையாக தான் இருக்குமே தவிர அதை ஆண்டவருடைய வார்த்தையாகவோ அதை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில் அதை அபியாசப்படுத்திக் கொள்வது அது எவ்வளோ வேணும் அது தகுதியுள்ள ஒரு காரியமாக இருக்காது. ஏன்னா எப்படிப்பட்ட ஒரு வருமானமாக இருந்தாலும் அது நம்ம வேர்வை சிந்தி நம்ம சம்பாதித்த ஒரு வருமானமாக இருக்கணும். அதுதான் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் என்று தான் வேதம் சொல்லுகிறது. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் அப்படின்னு தான் வேதம் சொல்லுது. ஆனால் மனுஷன் என்ன சொல்லுவான், இவனை ஏமாற்றி என்ன பண்ணாலும் சரி, இவங்களை ஏமாற்றி என்ன பண்ணாலும் சரி, எப்படியாவது ஒரு காரியத்தை பண்ணி நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றது தப்பே கிடையாது அப்படின்னு உலகம் சொல்லும். அது கேட்குறதுக்கு பரவாயில்ல, நம்ம சம்பாதிச்சு நம்ம நல்லா இருக்க தானே சொல்கிறாங்க அப்படின்றது கிடையாது. அவர்கள் உலக பிரகாரமான காரியத்தை சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிற வேதம் என்ன சொல்லுது, ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிற கற்பனைகள், நியமங்கள், நியாயங்கள் என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம இதை நிதானித்து பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம்.
அதனால தான் இந்த இடத்துல செருபாபேல் அந்த இடத்துல ரொம்ப தெளிவாக ஆண்டவருடைய வார்த்தைகள் இருந்தபடினால தான் இந்த இடத்துல எதிரான ஒரு நபர்கள் வரும்போது அவர்கள் உண்மையிலே நல்ல நோக்கத்தோடு அந்த இடத்துல வரல, இவங்க உண்மையிலே ஒரு நல்ல சம்பந்தத்தோடு இந்த இடத்துல வரல அப்படின்னு சொல்லி அவர் உணர்ந்து அந்த இடத்துல அதற்கு விரோதமாய் அந்த இடத்துல நீங்கள் வேண்டாம், உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, எங்களுடைய தேவனின் ஆலயத்தை நாங்களே கட்டுவோம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாரு. சொல்லி முடித்த பிறகும் தொடர்ந்து 6வது வசனம் 8வது வசனம் 24வது வசனம் அப்படியே வாசிங்க. எஸ்ரா 4வது அதிகாரம் 6, 8, 24. அகாஸ்வேரு அரசாளுகிற போது அவனுடைய ராஜ்யபாரத்தின் துவக்கத்திலே யூதாவிலும் எருசலேமிலும் குடியிருக்கிறவர்களுக்கு விரோதமாக பிரியாது எழுதினார்கள். இந்த விரோதமான ஜனங்கள் என்னெல்லாம் பண்றாங்க? முதலாவது அவங்க என்ன பண்றாங்க? அவர்களை சங்கடப்படுத்தி அவர்களுடைய கைகளை தளர பண்றாங்க. ரெண்டாவது என்ன பண்றாங்கன்னா, ஆகாஸ்வேரு ராஜாவுக்கு இவங்க இந்த ஜனங்களுக்கு விரோதமாய் பிரியாது எழுதுறாங்க. அடுத்து 8வது வசனம். ஆலோசனை தலைவனாகிய ரெகூமும் கணக்கனாகிய சிம்சாவும் எருசலேமுக்கு விரோதமாக அர்தஷஷ்டா என்னும் ராஜாவுக்கு எழுதின மனுவிலே கையொப்பம் போட்டவர்கள் யார் என்றால், இது அடுத்து ஒரு லிஸ்ட் வருது. இந்த இடத்துல பார்க்குறோம், நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே உண்மையிலே சாதகமாக இருந்தால் அந்த இடத்துல உதவி செஞ்சுருக்கலாம். ஆனால் இவருடைய உண்மையான அஜெண்டா என்னவோ அதெல்லாம் இவங்க கடைசியில் பண்ணுறாங்க. அவருடைய கைகளை தளர பண்ணுறாங்க. அவங்களுக்கு விரோதமாக இவங்க ஆகாஸ்வேரு ராஜா கிட்ட பிரியாது எழுதி அனுப்புகிறாங்க. அடுத்து பார்க்குறோம், அர்தசஷ்ட ராஜாவுடைய ராஜ்யபாரத்தின் காலத்தில் இவங்களுக்கு விரோதமாய் கையொப்பம் போட்டு அந்த இடத்துல அவங்க அனுப்புகிற அந்த லெட்டரை பார்க்கும்போது, அந்த லெட்டரை வாசித்து பார்க்கும்போது ரொம்ப உண்மையில சொல்லப்போனால் காமெடியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த இடத்துல என்ன எழுதி அனுப்புகிறாங்க அப்படின்னு சொன்னால், ராஜாவாகி உமக்கு நஷ்டம் வராதபடிக்கு இந்த ஜனங்கள் இந்த இடத்துல இவங்க கட்டினா இவங்க உங்களுக்கு டேக்ஸ் கொடுப்பாங்களா, இவங்க உங்களுக்கு விரோதமாக எழும்பிடுவாங்க. அதனால அந்த கடைசி வசனத்துக்கு முன்னாடி அவங்க எழுதுகிற காரியம் என்னன்னு பார்க்கும்போது, ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அதை நாங்கள் அதை மட்டுமே கருத்தில் கொண்டு நாங்கள் எழுதுகிறோம். இந்த இடத்துல செருபாபேலுக்கு சொல்லும்போது என்ன சொன்னாங்க? உங்களோடு நாங்கள் இணைஞ்சு வரோம். ஆனால் இந்த இடத்துல அவங்க சேர்த்துக்கல, அவங்களுக்கு விரோதமாக ஒன்றை செய்யணும்னு வரும்போது என்ன பண்ணுறாங்க? எதிரான ராஜாவுக்கு ஒரு லெட்டரை எழுதும்போது ராஜாவுக்கு எந்த ஒரு நஷ்டமும் வராதபடிக்கு அப்படின்னு சொல்லி எழுதுனாங்க. எழுதி அந்த இடத்துல கடைசியில் நடந்த காரியம் என்னன்னு சொன்னால், 4வது அதிகாரம் 24வது வசனம். அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தின் வேலை ஆலயத்தின் வேலை தடைப்பட்டு இந்த இடத்துல பார்க்குறோம். இந்த இடத்துல செருபாபேல் இவர் கூட ஐக்கியமும் வைக்கலை, இவங்களுக்கு இசைஞ்சும் போகலை, இவங்களை சேர்த்து கொள்ளவும் இல்லை. ஆனாலும் இந்த ஜனங்கள் கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க? ஆலயத்தின் வேலையை தடை பண்ணிட்டாங்க. விரோதமான எல்லா காரியத்தையும் பண்ணி தடை பண்ணிட்டாங்க. இப்போ பார்க்குறோம் தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல ஐக்கியம் வைக்காமலே இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குது. ஆனால் ஒருவேளை இவங்க ஐக்கியம் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க இவங்கள உள்ளுக்குள்ளே மனமடிவாக்கி இவங்களுடைய தெய்வங்கள் யாரெல்லாம் இவங்க சேவிச்சாங்களோ அதுக்கு நேராக இந்த ஜனங்களுடைய இருதயத்தை வெளிவி போக பண்ணி என்னவோ நடந்திருக்கலாம் அந்த இடத்துல. ஆனால் இந்த இடத்துல செருபாபேல் அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக நிற்கிறார். இல்லை, நாங்கள் இந்த மார்க்கத்தில் இருக்கிறவர்கள், நீங்கள் எதிரான மார்க்கத்தில் இருக்கிறவங்க. நாங்கள் ஆண்டவரை சேவிக்கிறவர்கள், நீங்கள் பாகாலை சேவிக்கிறவர்கள். நீங்கள் ஆண்டவருக்கு விரோதமான பாதையில் இருக்கிறவர்கள், நீங்கள் எங்களுடைய சத்துருக்களாக இருந்தவர்கள், உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் அந்த இடத்துல ஒரு டெஃபினிஷன் அந்த இடத்துல ஏற்படுத்துகிறார். ஒரு பிரிவினை அந்த இடத்துல உண்டாக்குது. ஆனால் அதுதான் அந்த இடத்துல அவர்களை அடுத்த அந்த ஆலயத்தின் வேலை திரும்பி நடக்கும்போதும் அடுத்தடுத்த அதிகாரங்களை நம்ம வாசித்து பார்க்கும்போது மறுபடியும் எதிராக ஒரு கூட்டம் வருது, மறுபடியும் எதிராக ஒரு கூட்டம் வருது. ஏன் அந்த எதிரான கூட்டம் இருந்துச்சுன்னு சொன்னால், இவர்கள் நீதியின் மார்க்கத்தில் ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களாய், தேவனுடைய பிள்ளைகளாய், இஸ்ரவேலின் தேவனை சேவிக்கிறவர்களாய் இவர்கள் இருந்தபடினால தான் இவர்களோடு வித்தியாசப்பட்டிருந்த ஜனங்கள் எல்லாம் இவங்களுக்கு விரோதமாக வராங்க. இவங்க ஒரு நாள் ஒத்து உறவாடி ஒன்றா போயிருந்தாங்க அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல யாருன்னே வித்தியாசம் தெரியாமல் போய் யார் எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தோம், என்ன பண்ண வந்தோன்றதே மறந்து அந்த இடத்துல ஆலயத்தை ஒன்றும் பண்ணாமலே போயிருந்திருப்பாங்க. ஆனால் ஆலயத்தை கட்டுகிற அந்த காரியத்தில், ஆண்டவரை பின்பற்றுகிற காரியத்தில் இவர்கள் தங்களை வேறுபடுத்தி காண்பது நிமித்தமாக அவர்கள் வேதத்தில் சாட்சிகளாக இருக்கிறாங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில், இந்த கடைசி நாட்களில் இந்த உலகத்தில் ஜீவிக்கிற நாமும் ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? நம்ம ஒருபோதும் எந்த ஒரு காரியத்திலும் ஒரு சிமிலாரிட்டியை உண்டு பண்ணி கொண்டு நம்ம
ஒத்து போகாதபடிக்கு நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொன்னால் நாம் நம்மை வித்தியாசப்படுத்தி காண்பிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நாம் உலகத்திற்கு கலங்கரை விளக்கமாக இருக்க வேண்டியது முக்கியம். நாம் பூமிக்கு உப்பாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். நம்மை நாம் இந்த உலகத்திலிருந்து வித்தியாசப்படுத்தி காண்பிக்க வேண்டியது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. அதனால் இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக நம்ம இடத்துல வந்திருக்குது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நம்ம பிரயாசப்படுவோம். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்வதில் நாம் ஒரு நிச்சயத்தோடு நம்ம இருக்க வேண்டியது ரொம்ப ஒரு காரியம். நம்ம பெருமைப்படுகிற ஒரு காரியம் அல்ல. நாம் நம்மை வித்தியாசப்படுத்தி காண்பிக்கும் போது தான், இது வெளிச்சத்தின் பாதை அப்படின்னு தெரியும் போது தான் இருளின் பாதையில் இருக்கிறவர்கள் நம்மளை தேடி வர முடியும். நம்மளும் இருளின் பாதையில் நம்ம போயிட்டோன்னு சொன்னால் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாதனால தான் அந்த ஜனங்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. நாம் நம்மை வித்தியாசப்படுத்தி காண்பிக்கும் போது, இது நீதியின் பாதை, இது வெளிச்சத்தின் பாதை, இது ஜீவனுள்ள தேவனுடைய பாதை, எங்களுடைய தேவன் எங்களுக்கு இப்படி தான் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம மற்ற தெய்வங்களை பார்க்கலாம், மற்ற மார்க்கங்களை பார்க்கலாம், நம்மை வித்தியாசப்படுத்தி காண்பிக்கும் போது தான் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். வெளிச்சம் எதுன்னு தெரிஞ்சாதான் இருட்டு அப்படின்னு ஒன்று இருக்குதுன்றதே தெரியும். இருட்டு எல்லா இடத்துலையும் இருக்கும்போது இது இருட்டுன்றதே நம்மளுக்கு தெரியாது. ஆனால் வெளிச்சம் அப்படின்னு ஒன்று இருக்கும்போது, ஒரு வித்தியாசம் ஒரு இடத்துல எங்கே இருக்குதோ அது தனித்தன்மையோடு தெரியும் போது தான் மற்ற ஜனங்கள் அதை பார்த்து அது நண்டையிலே வந்து சேர்க்கப்படுவார்கள். அதனால் நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலமாக இருந்தாலும் சரி, நீங்கள் படிக்கிற காரியமாக இருந்தாலும், உங்கள் வீடுகளில் உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் நீதியின் பாதையில் இருந்து, நீங்கள் ஆண்டவருடைய பாதையில் இருந்து தேவனுக்கும் தேவனாகிய கர்த்தருக்கும் பாகாலுக்கும் சம்பந்தம் கிடையாது, தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. இந்த எல்லா காரியத்திலும் நம்மை உலகத்திலிருந்து நாம் வேறுபடுத்தி காண்பிக்கும் போது, நாம் அந்த நீதியின் பாதையில் நம்ம பிரயாணம் பண்ணும்போது நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை மகிமைப்படுத்துவார். மற்ற ஜனங்கள் நம்மளுக்கு விரோதமாய் வந்தாலும், உலகத்தில் உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன தேவன் நம்மோடு இருப்பார். அந்த வெளிச்ச பாதையில் நம்ம இருக்கும்போது நாம் தேவனுக்கு சாட்சிகளாக இருந்து அந்த இருளிலிருந்து ஜனங்கள் வெளியே வரும்படியாகவும் ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவதற்கு அது ஏதுவாக இருக்கும். அதனால் இந்த வார்த்தைகளுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை, துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை, இந்த காலை நேரத்தில் தகப்பனே நம்முடைய வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களோடு பேசின காரியத்திற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது என்று சொல்லி ஆண்டவரை எங்களோடு பேசினீங்களே தகப்பனே. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் ஆண்டவரை எந்த விதத்திலும் ஒரு இசைவு கிடையாது, அவிசுவாசிகளுடன் விசுவாசிக்கும் பங்கு கிடையாது தகப்பனே. தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் ஒருபோதும் ஆண்டவரை எந்த ஒரு ஐக்கியமும் இல்லையே தகப்பனே. அப்படிப்பட்ட ஆண்டவரே ஒரு தனித்தன்மையுள்ள ஆண்டவரை ஒரு வித்தியாசப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை உமக்குள்ளாக ஆண்டவரை நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு கிருபை நீங்கள் தரும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த உலகத்தில் நாங்கள் வாழும்போது ஆண்டவரே, இந்த உலக ஜனங்களுக்கு ஆண்டவரே பூமிக்கு உப்பாக இருக்கும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒரு கலங்கரை விளக்கமாய் நாங்கள் இருக்கும்படியாக ஆண்டவரே, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாங்கள் எங்களை வித்தியாசப்படுத்தி காண்பிக்கத்தக்கதாய் ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் ஆண்டவரே பரிசுத்த ஆவியின் ஆண்டவரே அனுகிரகத்தை நீர் தரும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருபோதும் ஆண்டவரே அப்பா, நீதியில் இருக்கிற நாங்கள் அநீதியிலே ஆண்டவரே ஒரு சம்மதத்தை வைக்காதபடிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம், வேற்று மார்க்கத்தில் இருக்கிற காரியங்களுக்கு நாங்கள் உடன்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம், உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே எப்படி செருபாபேல் சொன்னது போல உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, எங்களுடைய தேவனின் ஆலயத்தின் வேலைகளை நாங்களே செய்வோம் என்று சொன்னது போல ஆண்டவரே, நாங்களும் அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்படிப்பட்ட விரோதமான காரியங்களோடு சம்பந்தப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே அவர்களோடு இசைவாக இல்லாதபடிக்கு தகப்பனே அப்பா, ஒரு வித்தியாசமுள்ள ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு கிருபையை தரும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நீதியின் பாதையில் ஆண்டவரே ஓடிக்கொண்டிருக்கிற நாங்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், அடைந்தாயிற்று முற்றிலும் தேறினவர்கள் ஆனோம் என்று சொல்லத்தக்கதா இல்லை தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, அதை பிடித்துக் கொள்ளத்தக்கதாய் நாங்கள் ஓடுவதற்கு கிருபையை தாங்க தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், நிற்கிறேன் என்று சொல்லுகிற நாங்கள் விழாதபடிக்கு நாங்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படியான கிருபைகளை தந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், முடிவு பரியந்தம் நாங்கள் நிலை நிற்பதற்கு நாங்கள் என்ன காரியத்தை செய்ய வேண்டுமோ ஆண்டவரே, எந்த மார்க்கத்தில் நாங்கள் ஓட வேண்டுமோ ஆண்டவரே, உமது சித்தத்தின் வழியில் நீர் எங்களை நடத்தும்படியாக ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையின் மூலமாய் ஆண்டவரே நீங்க மகிமைப்படுங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், இருளில் இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே வெளிச்சத்தை கண்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் மண்டையிலே வந்தது போல ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்களும் கலங்கரை விளக்கமாக இருந்து உலகத்தின் ஜனங்களை ஆண்டவரே இருட்டில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சமாக இருந்து ஆண்டவரே கலங்கரை விளக்கமாய் உம்மண்டையில் அவர்களை சேர்க்கிற ஒரு வழியாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் மகிமைப்படுங்க, உங்களுடைய கரத்தில் முற்றிலுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைய நாளைக்கு தேவையான எல்லா கிருபைகளும் உடைய பிள்ளைகளுக்கு தாங்க தகப்பனே. உடைய பிள்ளைகளுடைய போக்கிலும் வரவிலும் உடைய கிருபையின் கரம் அவர்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே.
எந்த சத்துருவின் சோதனைகளோ ஆண்டவரே, எந்த வியாதிகளோ விக்கிரங்களோ உம்முடைய பிள்ளைகளை தாக்காதபடிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீதாமே அவர்களை சூழ ஆண்டவரே அக்கினி மதிலாக இருந்து ஆண்டவரே உம்முடைய தூதர்களின் பாதுகாப்பு அவர்களை இருக்கும்படியாக ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், முற்றிலுமாக உம்முடைய கரத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்படுக்கிறோம். எல்லா துதி கனமகிமையும் ஒருவருக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.